வணக்கம் நண்பர்களே. மைவிதிரி ஆர்ட்ஸில் பெயில் எப்போ அப்ளை பண்ண போகிறாங்க அப்படின்ற கேள்வி எல்லாருக்குள்ளுமே இருந்துகிட்டு இருக்கு. அதிகபட்சமாக இன்னும் 2 நாட்களில் பெயில் அப்ளை பண்ணிடுவாங்க. 3ஆம் தேதிக்கு பெயில் கிடைச்சிரும் அப்படின்னு சொன்னாங்க. அதிகபட்சமாக 5ஆம் தேதி வரைக்கும் டைம் எடுத்துக்கலாம். 5ஆம் தேதிக்கு மேலே நிச்சயமாக அவர் பெயிலில் வெளியில் வந்துடுவார். அவர் வெளியில் வந்ததுக்கு அப்புறமா முதல்ல உங்களுடைய பொறுமைக்காக, உங்களுடைய பொறுமை இவ்வளவு நாள் இருந்ததுக்காக உங்களுக்கெல்லாம் மனமார்ந்த ஒரு நன்றியை தெரிவிப்பார். ஏன்னா இவ்வளவு நாளாக நீங்கள் பொறுமையாக காத்துக்கிட்டு இருந்ததே பெரிய விஷயம். எல்லாருக்குமே நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கும். இஎம்ஐ பிரச்சனை, கடன் பிரச்சனை, அங்கே வாங்கி இங்கே போட்டிருப்போம், இங்கே வாங்கி அங்கே போட்டிருப்போம். நிறைய பேருக்கு 10 நாளாக தர்றேன்னு சொல்லியிருப்போம். இந்த மாதிரியான பல பிரச்சனைகள் இருக்கு. அவ்வளவு பிரச்சனைகளையும் தாண்டி நீங்கள் எல்லாம் பொறுமையாக எங்கள் எம்டி வருவார், என்னைக்கு இருந்தாலும் எங்களுக்கு அமௌண்ட் தருவார் அப்படின்னு சொல்லி நீங்கள் பொறுமையாக காத்திருந்ததுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை அவர் சொல்லுவார். ஆரம்பத்திலே சொல்லிட்டாரு. இருந்தாலும் அது நேரடியாக உங்ககிட்ட காணொலி மூலமாக சொல்லுவார். சரிங்க, வெளியில் வந்ததுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் யாருக்கு பேமெண்ட் போட போகிறாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு சர்ச்சையாகவே இருக்கு. இதில் எந்த ஒரு சர்ச்சையுமே உங்களுக்கு தேவையில்லை. ஃபர்ஸ்ட் பேமெண்ட்டை பொறுத்தவரையில் இது வரைக்கும் சிஎம் அப்கிரேட் ஆகி ஒரு பேமெண்ட் கூட எடுக்காமல் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் பேமெண்ட். அதுலேயே ஃபுல் பேமெண்ட் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. எவ்வளவுதான் அவங்க பார்த்துருந்தாலும் 1 லட்ச ரூபா வரைக்கும் பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை. 1 லட்ச ரூபாய்க்கு கீழே தான் அவங்க பார்த்துருப்பாங்க. அதனால ஃபர்ஸ்ட் பேமெண்ட் அவங்களுக்கு தான். ஏன்னா அவங்க தான் ரொம்ப பொறுமையாக இருந்திருக்காங்க. மற்றவங்க கூட ஒரு பேமெண்ட் 2 பேமெண்ட் எடுத்துட்டோம் அப்படிங்கிற ஒரு நிம்மதியில் இருந்திருப்பாங்க. ஆனால் இவங்க மட்டும்தான் இன்னும் ஒரு பேமெண்ட் கூட நம்ம எடுக்கலையே, நம்ம அக்கம் பக்கம் இருக்கவங்களாம் நம்மளை கேலி பண்ணுறாங்களே, இந்த மாதிரி நான் போடாதுன்னு சொன்னேன், இவங்கெல்லாம் போட்டாங்க, ஏமாந்துட்டாங்க, பல கேலி கூச்சல்கள் போட்டிருப்பாங்க. அதையெல்லாம் தாண்டி அவங்க பொறுமையாக இருந்ததுக்கு பலனா அவர் வந்தோடனே முதல்ல உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் பேமெண்ட் போட போறாரு. இதுக்கு கூடவே பார்த்தீங்கன்னா பிஎம் அப்கிரேட் ஆகி அவங்களுமே இன்னும் ஒரு பேமெண்ட் கூட எடுக்காமல் இருந்திருப்பாங்க. அவங்களுக்கும் சேர்த்து பணம் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓஎம்ஐ இருக்கிறவங்களுக்கும் பணம் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஓஎம் பிஎம் 2 பேருமே சரிங்க, எதுக்கு இப்போதைக்கு நாங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துக்கிட்டு அவர் வந்ததுக்கப்புறம் பையா பார்த்துக்கலாமே அப்படின்னு சொல்லி யாருமே பார்க்காம இருக்கீங்க. அந்த தவறை நீங்கள் பண்ணாதீங்க. அவர் வந்ததுக்கப்புறம் அந்த அமௌண்ட் போடுறப்போ உங்களுக்கே மனசு கஷ்டமா இருக்கும். சரி, நம்ம அன்னைக்கு அதிகமாக பார்த்துருந்தா இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது, நம்ம தினம் பார்த்துருந்தோம்னா நமக்கு ஒரு அமௌண்ட் கிடைச்சிருக்குமே அப்படின்னு அப்போ நீங்கள் வருத்தப்பட தேவையில்லை. இப்போ கூட நீங்கள் வெப்சைட்டில் இருக்கு www.myvithri.com உள்ள போனீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் இருக்கு, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஒரு சில பேர் அழிச்சிருப்பீங்க, இது எதுக்கு இப்போதைக்கு தேவையாண்டு. ஒருவேளை நீங்கள் மறுபடியும் டவுன்லோட் பண்ணணும்னா இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா டேரெக்டாக நீங்கள் டவுன்லோட் பண்ணுற லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதில் நீங்கள் பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சரி நண்பர்களே, அடுத்து செகண்ட் பேமெண்ட் யார் போடுவாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வார இடைவேளை எடுத்துக்குவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேமெண்ட் இல்லாட்டி செகண்ட் பேமெண்ட், இந்த 2 பேமெண்ட் மட்டும் வாங்கியிருக்காங்க பார்த்தீங்களா, இவங்களுக்கு போடுவாங்க. இவங்களுமே இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபாய்க்கு மேலே தாண்டி இருக்கிறது வாய்ப்பு இல்லை. அப்படியே வந்திருந்தாலும் அந்த 1 லட்ச ரூபாய்க்கு கீழே தான் இருக்கும். அவங்க அதிகமாக போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. செகண்ட் பேமெண்ட் அவங்களுக்கும் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 4வது பேமெண்ட் 5வது பேமெண்ட் அதுக்கு சூழ்நிலைகளை பொறுத்து அவங்க அறிவிப்புகளை வெளியிடுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் சீலிங் முடிச்சவங்களுக்கு ஒரே பேமெண்ட்டா இல்லை 2 பேமெண்ட்டா அப்படிங்கிறத அப்போதைக்கு இருக்கிற சூழ்நிலையை பொறுத்து எம்டி தான் முடிவு பண்ணுவார். அதனால் யாரும் பதட்டப்பட வேணாம், எல்லாருக்குமே கண்டிப்பாக பணம் கிடைக்கும். அதனால் யார் அங்கே அப்படி இவங்க எப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் யாருடைய பேச்சை நீங்கள் கேட்க வேணாம். இவ்வளோ நாள் பொறுமையாக இருந்துட்டீங்க, அதிகபட்சம் இன்னும் ஒரு 7 நாள் பொறுமையாக இருந்தீங்கன்னா உங்களுக்கான விட எல்லாமே கிடைச்சிடும். சரி நண்பர்களே, இதில் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு திட்டங்களை வழிவகுத்து அதுக்கேற்ற மாதிரி மாறுதல்லாம் கொண்டு வர போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அது உண்மையா பொய்யா அப்படிங்கிறது தெரியல. கம்பெனியில் பல மாறுதல்களை கொண்டு வர போகிறாங்க. அது அந்த மாதிரி வரப்போகுது, இந்த மாதிரி வரப்போகுது அப்படின்னு சொல்லி பல இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில நிர்வாகங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, வெளியில் இருக்கிற ரூமர் தனக்கு ஃபேவராக இருக்கிறப்ப அதை அக்செப்ட் பண்ணிக்கிடுவாங்க. அக்செப்ட் பண்ணிட்டு அதை அப்படியே நடைமுறைக்கு கொண்டு வந்துருவாங்க. ஒரு சில ரூமர்ஸ் நம்ம கம்பெனி பேரை கெடுக்கிற மாதிரி இருக்குன்னா உடனடியாக வெளியில் இல்லைங்க, இதுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை, இந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண போகிறதில்ல, இந்த மாதிரி தான் நம்ம நடந்துகிட்டு இருக்கோம், அது ஒரு பொய்யான தகவல் அப்படிங்கிறது வெளிப்படையாக சொல்லிடுவாங்க. அப்படி மீறியும் சில மாறுதல்கள் அவங்களுக்கு கொண்டு வந்தால் அது என்ன மாதிரியான மாறுதல்களாக இருக்கும், அதை மக்கள் என்ன மாதிரி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர்கிட்ட நம்மளும் கருத்து கேட்டோம். அவங்க வித்தியாசமான பல கருத்துக்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அது ஒரே வீடியோவில் அட்டாச் பண்ண முடியாதுன்றக்காக தான் அடுத்த ஒரு வீடியோவில் நான் சொல்கிறேன். மக்களுமே எதிர்பார்க்குறாங்க சில மாறுதல்கள் நிர்வாகம் கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். அப்படி கொண்டு வரும் பட்சத்தில் இன்னும் சில மாறுதல்கள் அவங்க செஞ்சாங்கன்னா எங்களுக்கு ஃபேவராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நிர்வாகத்துக்கும் ஃபேவராக இருக்கணும், எங்களுக்கும் ஃபேவராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அது சம்பந்தமானது எல்லாத்தையுமே அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். சார் நண்பர்களே, பேமெண்ட் சம்பந்தமாக யார் எந்த ஒரு பதட்டம் அடைய வேணா, நிச்சயமாக எல்லாருக்குமே இருக்கும். உங்களுக்குள்ள பல கேள்விகள் இருக்கும். அந்த கேள்வி எல்லாத்தையுமே கமெண்ட்ல சொல்லுங்கள். படித்து பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அடுத்தடுத்த வீடியோக்களில் நான் உங்களுக்கு விடை சொல்கிறேன். சார் நண்பர்களே, மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.